எவ்ரிஒன், நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமியில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏர் இருக்குது, கேஸ் இருக்குது, லிக்விட் இருக்குது, வாட்டர் இருக்குது, சாலிட் இருக்குது, உட் இருக்குது, இப்படி நிறைய பொருட்கள் இருக்குது இல்லையா. சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு, இப்படி நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது. இது எதனால் ஆச்சு, எதனால் செய்யப்பட்டது, இதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் இந்த பேஜஸில் ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபிலாசபர் ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிலாசபர் அப்படின்னா கனடா அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரீக் ஃபிலாசபர் இருக்கார், அவர் டெமோக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர் தான், இந்த கனடா அண்ட் டெமோக்ரட்டஸ். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இந்தியன் ஃபிலாசபர் இந்த மேட்டருக்கு என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா இட்ஸ் பரமாணு அப்படின்னு சொல்கிறாரு. டெமோக்ரட்டஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை ஆட்டமோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு பொருளையோ இல்லை ஒரு மேட்ரு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், சரியா, மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் மேட்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உள்ள சென்டர் பார்ட்டில் கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி பார்த்தீங்க, நியூக்ளியஸ் உள்ள என்ன இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து நியூட்ரலாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. அது வெளியே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்கும், உள்ளே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் லெசன்ஸில் நம்ம நல்லா படிச்சுட்டோம். ஸோ ஆட்டம்ஸ் பார்த்தோம், ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் மாலிகுலாக மாறுது. இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது அது என்னவா மாறுது, மேட்டராக மாறுது. இதுதான் இந்த 3 டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆட்டம், அந்த ஆட்டம் ஒன்னோட ஒன்று சேரும்போது தான் மாலிகுலாக மாறுது. அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா இன்டர்லிங்க் ஆகும்போது என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டராக மாறுது. ஓகேவா, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மேட்டர் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஒரு மிக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் சுகரை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தண்ணினா என்ன, H2O, வாட்டர் இஸ் H2O இல்லையா. இந்த H2Oக்கு நடுவில் நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். இந்த ஸ்பேசஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த சுகர் காம்பவுண்ட் போய் ஃபில் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக தண்ணியில் சுகர் டிசால்வ் ஆகிடும். நம்ம அதுலேருந்து செப்பரேட் பண்ணுறதுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போது இந்த மாதிரியான மேட்டர்ஸை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சாலிட், லிக்விட், கேஷஸ். ரொம்ப ஹார்டாக இருக்கிறத சாலிடுனும், லிக்விட் அப்படின்னா நீர்த்தன்மை உள்ளதை லிக்விடுனும், கேஷியஸ் அப்படின்னா காற்று மாதிரி இருக்கிறத கேஷியஸ் அப்படின்னு 3 வகை பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம இந்த மேட்டர்ஸை. நெக்ஸ்ட்டு டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். டிஃப்யூஷன்னா இப்போ ஒரு சாலிட் இருக்குது, அதாவது ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சிங்கன்னா அது எங்கேயாவது நகருமா, இல்லை இல்லையா. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த புக் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இதே ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கோட சென்டரில் ஒரு இங்கை லைட்டாக ட்ராப் பண்ணுங்கள், அதை பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த எட்ஜஸ் வரையும் மூவ் ஆகிடும் இல்லையா, எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் அந்த தண்ணியோட. கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துலேயே இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது, எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லையா. இதை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு ஊதுபத்தியை நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அதோட புகை என்ன ஆகிடும், அந்த ரூம் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும் இல்லையா. அதான் டிஃப்யூஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சாலிடுக்கு டிஃப்யூஷனோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மியாகவும் கேஸஸ் அண்ட் லிக்விட் ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது கம்ப்ரெசபிலிட்டி. கம்ப்ரெசபிலிட்டினா என்னது, அழுத்துற தன்மை இல்லையா. ஒரு சாலிட், அதாவது ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கோங்க, அது ஃபுல்லாக சாக் பவுடர் நிரப்பிக்கோங்க. இப்போ அதை கம்ப்ரெஸ் பண்ண பாருங்கள், அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. ஆனால் ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க, அதே ஒரு இதில் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, அந்த ஜூஸை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இது ஒரு இடத்துல அப்படி சும்மா ஒரு எம்டி சிரஞ்சை நல்லா பேக் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள கேஸ் ஃபில் ஆகிடும். இப்போ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ கம்ப்ரெசபிலிட்டி யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷஸ்க்கு. சாலிடுக்கு ரொம்ப கம்மி தான், லிக்விடுக்கும் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்குது. லிக்விட்ஸ்க்கும் கேஸஸ்க்கும் அது கிடையாது, அது எந்த பொருளில் வைக்கிறோமோ அதோட ஷேப் அண்ட் வால்யூமோ அதை எடுத்துக்கும் இல்லையா. சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் கம்ப்ரெசிபிள், அதை ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸை நீங்கள் ப்ரெஷர் போட்டால் கூட ஈஸியாக அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகர முடியாது ஈஸியாக. அதுதான் இந்த 3 பாயிண்ட்லேயுமே ஃபுல் ஆகிடும் இல்லையா. ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று டைட்டாக அட்ராக்ட் ஆகிருக்கும், அதோட பாண்டிங் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே லிக்விடை பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ரெசிபிலிட்டி ஓரளவு பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் நடுவில், ரொம்ப ஒன்றும் டைட்டாக பேக் ஆகிருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக கொஞ்சம் மூவ் ஆக முடியும். கேஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக தான் பேக் ஆகிருக்கும். நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணால் கூட அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் ஆக முடியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு மிக்சர்னா என்ன, பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன. இப்போ பார்த்தோம், ஆட்டம்னு பார்த்துட்டோம். ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இதே ஹெச் ப்ளஸ் ஹெச்னா
என்னது ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது. ஓகே, ஒரு எலமெண்ட் அப்படின்னா 2 ஆட்டம் ஒன்றா சேருது, அதுதான் ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மாலிகுல் அப்படின்னா என்னென்னா நிறைய ஆட்டம்ஸ் ஒன்றா சேரும்போது அது மாலிகுல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O வந்து இஸ் அ மாலிகுல் இல்லையா? அதுக்கப்புறம் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன, நிறைய மாலிகுல் ஒன்றா சேரும்போது அது காம்பவுண்டாக மாறுது. மிக்சர்னா நிறைய சப்ஸ்டன்சஸ் வேரியஸ் சப்ஸ்டன்சஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்சர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்டரே பார்த்துட்டோம். இந்த மேட்டரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஷஸ் 3 ஸ்டேட்டில் இருக்கும். இதுலேயே 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பியூராக இருக்கலாம், இல்லை மிக்சராக இருக்கலாம். பியூர் அப்படிங்கிறது எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஒரே எலமெண்ட்டாக இருந்தால் அது எலமெண்ட்டு, வேறு எலமெண்ட் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சர் அப்படின்னா ஹோமோஜினஸ் மிக்சராகவும் இருக்கலாம். ஒரே டைப்பான இதே நிறைய மிக்ஸ் ஆகியிருக்கலாம், வேறு டைப்பானதும் மிக்ஸ் ஆகியிருக்கலாம். அதான் வந்து ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சராக இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கோங்க, அதுலலாம் நிறைய பொருள் இருக்கும் இல்லையா? இதே நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று செப்பரேட்டபிள், இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேட்டபிள்னா ஒரு மிக்சர் இருக்குது, அதுலேருந்து உங்களால், இல்லை ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஃப்ரூட் சாலட் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் தனியாக உங்களால் பிரிக்க முடியும். ஆனால் ஒரு சோடா எடுத்துக்கோங்க, அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சுகர் ஸ்வீட்னஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் வாட்டர் இருக்கும், இது எல்லாத்தையும் உங்களால் செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்செப்பரபிள் இல்லையா? நம்ம ஏரும் அப்படி தான், ஏரையுமே இன்செப்பரபிள் தான், ரொம்ப கஷ்டம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு, ஒரு மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதுதான் நமக்கு தேவை. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மாதிரியான டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ மண்ணிலேருந்து அயனை வந்து பிரிக்கிறது எப்படி பிரிக்கலாம்? மேக்னெட்டை யூஸ் பண்ணோம்னா பிரிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு த்ரெஷிங் அப்படின்னா, நம்ம வயல்லலாம் பார்த்திங்கன்னா வயலில் வந்து நெல் அறுத்துருவாங்க. அறுத்ததுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி நெல் மணிகளை வந்து அந்த இதுலேருந்து எப்படி எடுக்கிறது, கிரைன்ஸ் எல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னா தரையில் அடித்து எடுப்பாங்க இல்லையா? அதான் ட்ரெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு வின்னோவிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா, பழைய காலத்து பாட்டியாக கூட இப்போ கூட சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சாப்பாடுலையோ இல்லை எதுலேயோ கலப்படம் இருந்தால் என்ன செய்வாங்க, இந்த சீவி யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சொலவுன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஒரு இதில் இந்த அரிசியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து அப்படியே காற்று அடிக்கும்போது மேலேருந்து அப்படியே சாய்ப்பாங்க. சாய்க்கும் போது என்ன ஆகும்,